ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஒரே தாய், ஒரே குலம், ஒரே குணம், ஒரே செயல். ஆதிபராசக்தி என்பவள் இந்து மதத்தில் எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக எல்லோரையும் படைத்த மூல சக்தியாக விளங்குபவள். தன்னையே சிவம் சக்தி என இரண்டாக பிரித்து ஜோதியும் அதன் வெப்பமுமாக விளங்குபவள். சக்தியை முழுமுதற் கடவுளாக வழிபடப்படும் சமயம் மிக பழமையான சமயங்களுள் ஒன்றான சாக்தம் ஆகும். தாய் தெய்வ வழிபாட்டின் மிக பெரும் எல்லையை கடந்துள்ள சக்தி வழிபாடானது அகிலாண்டம் அனைத்திற்குமே ஆதிசக்தியே தாய் என்று உரைக்கிறது. இதனால் அகிலாண்டேஸ்வரி என்று ஆதிசக்திக்கு மற்றும் ஒரு பெயரும் உண்டு. முப்பெரும் தேவியரான கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகியோர் ஆதிசக்தியின் அம்சமாகவே இந்து தொன்மவியல் நூல்கள் உரைக்கின்றன. அத்துடன் திருமால் ஆதிசக்தியின் ரூபம் என்பதாலேயே மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் கூடி ஐயப்பன் என்ற குழந்தையை பெற்று கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஒரு சமயம் தட்சனின் கடும் தவத்திற்கு இணங்க ஆதிசக்தி தாட்சாயினியாக அவதாரம் எடுத்தார். ஆனால் மாயையாலும் தட்சனின் மறுப்பாலும் யாகத்தில் விழுந்து மரித்தார். பதிவிரதையான தாட்சாயினியின் சரீரம் அக்னியால் ஒரு துளியும் சுட முடியாததால் அதனை சுமந்து ஈசனிடம் ஒப்படைத்தான். சிவனோ அதனை தன் கழுத்தில் சுமந்து ருத்ரதாண்டவம் ஆட அண்டமெல்லாம் இடியும் நிலை உண்டானது. ஆகவே திருமால் தனது சக்கராயுதத்தை ஏவி சக்தியின் உடலை பல துண்டுகளாக அறுத்து புவியெங்கும் விழச் செய்தார். அப்படி விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் ஆயின. அவைகளில் 51 முதன்மையானவை. பார்வதி, தாட்சாயணி, காளி, எல்லை அம்மா, மாரியம்மா, ரேணுகாதேவி, துர்கை, அங்காள பரமேஸ்வரி, சாமுண்டி, பகவதி உள்ளிட்டவை சக்தியின் அவதாரங்களாக கருதப்படுகின்றன. எல்லாமுமான சிவத்தையே சிருஷ்டித்து தனது வல்லமையை அளித்து இயங்கச் செய்வதால் இவளை சக்தி என்றும் திரிலோகமும் ஆதிபராசக்தி என்றும் போற்றப்படுகிறது. பிரம்மாவின் மானசீக குமாரனான பிரஜாபதி தட்சனின் புதல்வியாக பூமியில் பிறந்தார். இவர் தாட்சாயினி என்றும் சதிதேவி என்றும் அறியப்படுகிறார். சிவபெருமான் மீது காதல் கொண்டு பிரஜாபதியின் விருப்பத்தினையும் மீறி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையான பிரம்மதேவரின் 5 தலைகளுள் ஒன்றை கொய்து 4 தலைகளாக மாற்றிய சிவபெருமான் மீது பிரஜாபதி தட்சன் கோபம் கொண்டிருந்தார். எனவே சதிதேவியார் சிவபெருமானை திருமணம் செய்து கண்டு வெகுண்ட தட்சன் சிவபெருமானுக்கும் சதிதேவிக்கும் அழைப்பு விடுக்காமல் யாகம் ஒன்றை செய்தார். அங்கு அழைப்பின்றி வந்த சதிதேவியின் முன்னால் சிவபெருமானை தட்சன் அவமானம் செய்தமையால் சதிதேவியார் யாக குண்டத்திலே விழுந்து மறைந்தார். அதனால் தட்சனை அழிக்க சிவபெருமான் தன் ஜடாமுடியில் இருந்து வீரபத்திரரை தோற்றுவித்தார். சக்தி பீடங்கள் 108 ஆகும். அவற்றில் 64 முதன்மையானவை. அவற்றிலும் 51 சக்தி பீடங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. சிவபெருமானுக்கு மீண்டும் வல்லமை அளித்து அவரோடு இணைய ஆதிசக்தி மீண்டும் பூமியில் பர்வதராஜன் மைனாவதி தம்பதிகளுக்கு மகளாக பிறந்தார். இவர் பார்வதி தேவி என்று அழைக்கப்படுகிறார். மிக கடுமையாக தவமிருந்து யோக சக்திகளை பெற்று சிவனை மணந்தார். சிவன் பார்வதி தம்பதியரின் முதல் குழந்தையாக விநாயகர் அறியப்படுகிறார். கையிலை மானோசரவரில் பார்வதி தேவியார் குளிக்கச் செல்லும் பொழுது மானசீகமாக ஒரு குழந்தையை உருவாக்கி காவலுக்கு வைத்தார். அங்கு வந்த சிவபெருமானை தந்தை என அறியாது அக்குழந்தை சண்டையிட சிவன் அக்குழந்தையின் தலையை கொய்தார். பின் பார்வதியின் விஸ்வரூபம் ஆதிபராசக்தியாய், அங்காள பரமேஸ்வரியாய், நவதுர்கையாய், தசமகா வித்யாவாய் சிவபெருமானோடு அண்ட சராசரமும் சுட்டெரிக்கும் தேவியின் கோபக்கணலை சாந்தப்படுத்த எண்ணிய ஈசன் தேவர்களிடமும் முதலில் தென்படும் விலங்கின் தலையை கொண்டு வரும்படி ஆணையிட்டார்.
சிவபூத கணங்களும் தேவர்களும் யானை தலையை கொண்டு வந்தனர். சிவபெருமான் அதை அக்குழந்தைக்கு அளித்து உயிர்ப்பித்தார். அதனால் ஆனைமுகன் என்று பெயர் பெற்றார். சிவகணங்களின் அதிபதியாக ஆனைமுகன் விளங்கியமையால் கணபதி என்றும் அறியப்படுகிறார். சிவன் பார்வதி தம்பதியரின் இரண்டாவது குமரன் முருகன் ஆவார். சிவபெருமான் தனது 6 முகங்களிலும் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து நெருப்பு பொறிகளை தோற்றுவித்தார். அதனை வாயுதேவன் சரவணப் பொய்கை நதியில் சேர்ப்பித்தார். அந்நதியில் நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக ஆனது. அக்குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 வளர்த்தனர். அன்னையாகிய பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளை அணைத்த பொழுது 6 முகமும் 12 கரமும் கொண்ட குமாரனாக அக்குழந்தை ஒன்றிணைந்தது. 6 முகங்களை உடையதால் ஆறுமுகம் என்றும், கார்த்திகை பெண்கள் வளர்த்தமையால் கார்த்திகேயன் என்றும், அன்னை ஆதிபராசக்தியிடம் இருந்து சக்தி வேலை பெற்றதனால் சத்தை வடிவேலன் என்றும், அழகான குழந்தை என்பதால் செந்தில் குமரன் என்றும் அறியப்படுகிறார் முருகன். சிவபெருமானும் பார்வதியும் கைலையில் மனம் மகிழ்ந்திருந்த பொழுது கரடி ரூபம் கொண்டு கைலை காடுகளில் மகிழ்ந்ததாகவும் அதனால் சிவரூபமான ஜாம்பவான் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன். மீனாட்சி என்பவர் பாண்டிய மாமன்னன் மலையத்துஜுவன் மற்றும் காஞ்சனமாலை தம்பதியரின் மகளும் சிவபெருமானின் உருவமான சுந்தரசேரரின் மனைவியும் ஆவார். இவர் தடாதகை பிராட்டி எனவும் அறியப்படுகிறார். இவர் மிகுந்த வீரம் கொண்டவராகவும் தந்தையின் இறப்பிற்கு பிறகு பாண்டிய நாட்டிலிருந்து படை திரட்டி கைலை வரை சென்று வென்றதாகவும் திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. கைலையில் சிவபெருமானை கண்டு வெட்கம் கொண்டு பெண் நிலையை அடைந்ததால் சிவபெருமானையே சுந்தரேஸ்வரராக திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாகவே கடவுள்களுக்கும் உறவுகள் உண்டு. திருமால் ஆதிசக்தியின் சகோதரனாகவும் விநாயகர், முருகன் இவர்களுக்கு தாய் மாமனாகவும் போற்றப்படுகிறார். நந்திதேவர் சிவபெருமான் முதல் தொண்டனான நந்திதேவர் ஆதிசக்தியின் மகனுக்கு இணையானவராக கூறப்படுகிறார். இமவானின் மகளான கங்காதேவி ஆதிசக்தியின் சகோதரியாக கருதப்படுகிறார். காசியின் புண்ணிய நதியான கங்கை இவருடைய பெயரிலே ஓடுகிறது. இவரே நதியாகவும் காசியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். பொதுவாகவே சக்தி, ஆதிசக்தி, ஆதிபராசக்திக்கு பொதுவாக நவராத்திரி விழாக்கள் எடுப்பது தமிழர்களின் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விழாக்களில் ஒன்று. நவராத்திரி நோன்பு புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் சக்தியை குறித்து நோக்கப்படும் நோன்பாகும். இது தட்சணாயன காலமாகும். இக்காலம் தேவர்களுக்கு காலமாகும். உத்தராயணத்தில் வசந்த நவராத்திரியும் தட்சணாயன காலத்தில் சாரதா நவராத்திரியும் தேவியை பூசிக்க சிறந்த காலமாகும். இவை இரண்டிலும் புரட்டாசி மாதத்தில் நோக்கப்படும் சாரதா நவராத்திரியையே நாம் எல்லோரும் கை கொள்ளுகின்றோம். அந்த வகையிலே அன்னையவள் ஆதிபராசக்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவதாரம் எடுத்து மக்களுக்கு, மானிடருக்கு, முனிவர்களுக்கு, ரிஷிவர்களுக்கு வேண்டிய வரத்தினை அருளி தந்து திருவிளையாடல்கள் செய்து புரிந்திருக்கிறார். ஆதிசக்தியின் அவதார நோக்கமே அண்டியவரை ஆபத்திலிருந்து காப்பதே ஆகும். 51 சக்தி பீடங்களுள் மிகவும் 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 பழமையானதாக கருதப்படுவது எத்தனையோ சக்தி பீடங்கள் இருந்தாலும் மேல்மருவத்தூர், மேல்மலையனூர் ஆதிபராசக்தி அன்னையின் அவதார திருக்கோலங்களில் எண்ணிலடங்கா பெயர்கள் இருப்பினும் அதில் குறிப்பிடத்தக்க பெயர்களே இன்றும் நிலைநிட்டு கொண்டிருக்கிறது. ஆதிபராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு மிகவும் தமிழர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு சடங்குகளில் ஒன்று. சப்த கன்னிகள் என்பவர்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என பெயர் கொண்ட சப்த மாதாக்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் கேட்டு அன்னை ஆதிபராசக்தியிடம் முறையிடுவார்கள். நம்முடைய கர்மாக்கள், நம்முடைய விதிகள் எவ்வாறு இருந்தாலும் நம்முடைய சிவபக்தியும் சக்தியின் பக்தியும் இருப்பினும் நம்முடைய கர்மாக்களும் வினைகளும் அன்னையால் அருள்பாவை கொண்டு நம்முடைய அனைத்து கர்மாக்களையும்
தவிடு பொடி போல் செய்யக்கூடிய வல்லமை அன்னை ஆதிபராசக்திக்கு உண்டு. பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னிதன்மை வாய்ந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் வேண்டி வாங்கினார்கள் சண்ட முண்டர் எனும் 2 அரக்கர்கள். அவர்கள் எல்லோரையும் கொடுமை செய்தார்கள். அன்னை ஆதிபராசக்தியின் அருளை பெற்ற காத்தியாயன முனிவரையே கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்தெழுந்த அசுரர் படையை அழிக்க கிளம்பினாள். அப்போது அசுர கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து 7 கன்னியர்களை உருவாக்கினாள். சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, யமன் என ஒவ்வொருவரின் அம்சமாக உருவாக்கிய 7 கன்னியர்கள் அசுர கூட்டத்தை அழித்து அன்னை பராசக்தியின் ஆசியை பெற்றனர். ரிக்வேதம், மார்க்கண்டேய புராணம், காளிதாசரின் குமார சம்பவம், விஷ்ணு தர்மோத்ர புராணம், தேவி பாகவதம் போன்றவற்றில் கன்னிமார்களின் பூஜையினை பற்றி விவரமாக விவரித்திருக்கிறார்கள். பூவுலகில் இந்த சப்த மாதாக்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவரின் அம்சமான வீரபத்திரரின் துணையோடு அருள் புரியத் தொடங்கினர். சிவாலயத்தில் பெரும்பாலும் இவர்கள் 7 பேரின் சிலைகளை காணலாம். ஆலயங்கள் மட்டுமல்ல, ஆற்றங்கரையோரம், ஏரி, குளம், ஊரின் எல்லைகள் என எங்கேயும் இவர்களின் சிலைகள் வழிபடும் விதமாக இருந்து வருகின்றன. இவ்வாறு அன்னையின் அதிரூபமான அனைத்துமே அன்னை ஆதிபராசக்தியின் மறு உருவமே. அவ்வாறு இந்த கலியுகத்தில் மேல்மருவத்தூரில் அன்னை ஆதிபராசக்தி அவள் சாந்த சொரூபியாக அவதாரம் எடுத்து இன்னும் மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். அன்னையின் அருள் பணியில் என்றுமே நாம் தொடர்ந்து பணிபுரிவோம். எல்லாம் அல்ல அன்னை ஆதிபராசக்தியின் அருளை கொண்டு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் அருள் ஆசையோடும் அருள் திரு மேல்மருவத்தூர் சின்னவர் அம்மா அவர்களின் அருளாசியோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். ஓம் சக்தி.